வெல்கம் ஸ்டூடெண்ட். ஐம் கணேசன். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இந்த சம் பார்க்கலாம். இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் டிஎக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த சம் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளா தெரியுது. அப்போ இதை வேரியபிள் செப்பரபிள் பண்ண முடியுமா அப்படின்னு முதல்ல ட்ரை பண்ணும்போது, ஸோ இப்போ இந்த செகண்ட் டேர்ம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போறேன்னு வச்சுங்களேன். ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய். இப்போ வேரியபிள் செப்பரேட் பண்ணோம்னா டிஎக்ஸ் பக்கத்துல எக்ஸ் தான் இருக்கணும், ஒய் இருக்கக்கூடாது. அப்போ அதன் சைடு கொண்டு வந்தோம்னா எக்ஸ் சைடு கொண்டு வர முடியாது. அப்போ கண்டிப்பா இது வேரியபிள் செப்பரபிள் கிடையாது. அப்போ ஹோமோஜினியஸா இருக்குமா அப்படின்னா அதுவும் கிடையாது. காரணம் இது செகண்ட் டிகிரி, இது ஃபர்ஸ்ட் டிகிரி. ஹோமோஜினியஸும் கிடையாது. அப்போ கண்டிப்பா லீனியர்ல தான் நான் ட்ரை பண்ணணும். லீனியர்ல வழக்கமா நம்ம டிஒய் பை டிஎக்ஸ் வச்சு போடுவோம். ஸோ அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டேர்ம்ஸ் ரிவர்ஸ்ல வரும். இப்போ நான் டிஎக்ஸ் பை டிஒய் ஃபார்ம்ல இந்த டிஒய் என் சைடு கொண்டு வரேன், இந்த ஒய் என் சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ dx by dy is equal to இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் அப்படின்னு வந்துடும். இப்போ இதை நீங்க கேட்கலாம், அப்போ லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல டிஒய் பை டிஎக்ஸ் மாற்ற வேண்டியதுன்னா ஏன் டிஎக்ஸ் பை டிஒய் மாத்தினீங்க அப்படின்னு கேட்கலாம். பொதுவாகவே மேல நிறைய டேர்ம் இருந்தாதான் அதை நம்ம ரெண்டு டேர்மா பிரிக்க முடியும். இதை மாதிரி நம்ம பிரிக்க முடியும். ஆனா அதுவே இதை டிஒய் பை டிஎக்ஸா மாத்தினீங்கன்னு வச்சுங்களேன், இதை நான் டிஒய் பை டிஎக்ஸா மாத்தினா நம்மளுக்கு டேர்ம் y பை மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் வரும். இதை நம்மளால y பை மைனஸ் எக்ஸ் அப்புறம் பிளஸ் ஒய் பை ஒய் ஸ்கொயர் எல்லாம் பிரிக்க முடியாது. ஸோ இப்போ இது தப்பாயிடும். அதனாலதான் நம்மளால இந்த செம்ம டிஒய் பை டிஎக்ஸ் வச்சு இந்த செம்ம டீல் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால நான் என்ன பண்ணிடுறேன், டிஎக்ஸ் பை டிஒய் வச்சு இந்த செம்ம டீல் பண்ண போறேன். அப்போ இந்த டேர்ம் இது ரெண்டா பிரிச்சிங்கன்னா மைனஸ் எக்ஸ் பை ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஒய். அப்ப இந்த மைனஸ் எக்ஸ் பை ஒய்யை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ ஈக்குவேஷன் டிஎக்ஸ் பை டிஒய் பிளஸ் எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு இதுல ஒய் கேன்சல் ஆச்சுன்னா ஒரு ஒய். இப்போ இது நான் டிஃபரன்ஷியல் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல செகண்ட் டைப் கொடுத்தேன் பாருங்க. அதாவது டிஎக்ஸ் பை டிஒய் இன்ட்ரடக்ஷன் வீடியோல கொடுத்தேன். டிஎக்ஸ் பை டிஒய் பிளஸ் பிஎக்ஸ் ஈக்குவல் டு கியூ அந்த ஃபார்மேட்ல இது இருக்கு. டிஎக்ஸ் பை டிஒய் பிளஸ் பிஎக்ஸ், எக்ஸ்ன்றது இதுதான் எக்ஸ். அப்போ அதோட கோஎஃபிஷியன்ட் 1 பை ஒய் ஈக்குவல் டு கியூ. ஸோ அந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ ஆன் கம்பேரிங் தீஸ் டூ வாட் இஸ் பி அண்ட் கியூ அப்படின்றது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பின்றது என்னது, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். அப்போ இங்க பின்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 பை ஒய், கியூன்றது ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ஒய். ஸோ பி கியூ ஐடென்டிஃபை பண்ண பிறகு நான் இன்டெகிரல் ஃபேக்டர் எழுதுறேன், ஐஎஃப் இன்டெகிரல் ஃபேக்டர். ஸோ இந்த இன்டெகிரல் ஃபேக்டரோட ஃபார்முலா நான் செகண்ட் டைப் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன் இன்ட்ரடக்ஷன் வீடியோலயே. இ பவர் இன்டெகிரல் பி டி ஒய் அதான் அந்த ஃபார்முலா. அப்போ என்னன்னா இ பவர் இன்டெகிரல் பியோட வேல்யூ 1 பை ஒய் டிஒய். அப்போ இ பவர் 1 பை ஒய்யை இன்டெகிரல் பண்ணா லாக் ஒய், அதாவது 1 பை எக்ஸ் பண்ணா லாக் எக்ஸ் சொல்றோம்ல. அப்போ 1 பை ஒய்யை பண்ணா லாக் ஒய், ஈக்கு லாக் கேன்சல் ஆனா ஒய். ஸோ இன்டெகிரல் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டா அது ஒய். இப்போ சொல்யூஷன், ஜெனரல் சொல்யூஷனுக்கான ஃபார்முலா எழுதி அதை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ வாட் இஸ் ஜெனரல் சொல்யூஷன் ஃபார்முலா இந்த டைப்புக்கு, செகண்ட் டைப்புக்கு? எக்ஸ் இன்ட்டு இன்டெகிரல் ஃபேக்டர் integral q into integral factor into dy. ஸோ இது எல்லாமே இன்ட்ரடக்ஷன் வீடியோல செகண்ட் டைப் லீனியர் ஈக்குவேஷனுக்கு கொடுத்துருக்க ஃபார்முலா, அந்த ஃபார்முலா தான் இது. இதுல எல்லா வேல்யூயும் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு இன்டெகிரல் ஃபேக்டர், இன்டெகிரல் ஃபேக்டரோட வேல்யூ ஒய் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் கியூ, கியூவோட வேல்யூ என்னது, கியூவோட வேல்யூ ஒய், இன்டெகிரல் ஃபேக்டர் அது டிஒய். ஸோ அப்போ இதை ஃபர்தரா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா இன்டெகிரல் ஒய் ஸ்கொயர் டிஒய். இப்போ ஃபைனல் ஆன்சர் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயரோட இன்டெகிரல் ஒய் கியூ பை 3 பிளஸ் சி. இதுதான் இந்த சம்மோட ஜெனரல் சொல்யூஷன். அவ்வளவுதான். இதே மாதிரி சம்ம இப்போ ரீசெண்டா 2026ல கேட்டாங்க பாத்தீங்கன்னா, அது இந்த சம் தான். ரெண்டு சம்மும் ஒரே தான். என்ன சேஞ்சஸ் இருக்குன்னா, இங்க கியூப் இருக்கு, அங்க ஸ்கொயர் இருக்கு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ இந்த ஒரு டிஃபரன்ஸ்ல ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்க எக்ஸ் ஒய் பவர் 4/4 வரும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், அது ஒண்ணுமே கிடையாது. ஸோ இந்த சம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. ஏன்னா இந்த சம் இப்போ ரீசெண்டா சிபிஎஸ்சியில
2026ல கேட்ட சம் எக்ஸாக்ட்லி சிமிலர். இங்க y கியூப் பதிலா y ஸ்கொயர். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வருதுன்னா, நம்மளோட ஆன்சர்ல சேம் தான். இதே இதுல xy ஈக்குவல் டு y பவர் 4/4 பிளஸ் c. அவ்வளவுதான். ஸோ இதான் இந்த சம்மோட ஆன்சர். இது வந்து ரீசெண்டாக 2026ல கேட்ட கொஸ்டின். ட்ரை பண்ணி பாருங்க.